கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்கென்று சங்கீதத்தின் புஸ்தகம் 120 அதிகாரம் 1 நாம் வாசிப்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இங்கு வேதம் சொல்லுகிறது, நமக்கு வருகிற நெருக்கத்தின் நாட்களிலே தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டுமா? கடன் பாரத்து நிமித்தமாய் வருகிற நெருக்கமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியத்து நிமித்தமாய் பணத்துக்காக ஒரு நெருக்கம் இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய படிப்புக்காக பீஸ் கட்டுவதற்காக பணம் ஒரு நெருக்கமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்க முடியவில்லையே, அவர்கள் விரும்புகிற காரியத்தை நாம் செய்து கொடுக்க முடியவில்லையே, அதை வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி நாம் பணத்து நிமித்தமாய் ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படலாம். நான் அநேக நாட்களாய் ஒரு சில காரியங்களை குறித்து நான் விருப்பப்படுகிறேன், அதை வாங்குவதற்கான திராணி, அதை வாங்குவதற்கான பண தேவைகள் இல்லையே என்று சொல்லி நாம் நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கலாம். உங்களுக்கு நேரிடுகிற எந்த நெருக்கமாக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம் கூப்பிடுதலுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயமாகவே அவர் செவி கொடுப்பார். இல்லை மனிதர்களால் உண்டாகும் அது நெருக்கமாக இருந்தாலும் சரி, கணவர் நிமித்தமாய் வருகிற ஒரு நெருக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை மனைவி நிமித்தமாய் வருகிற நெருக்கமாக இருந்தாலும் அது சரி, உறவினர்கள் நிமித்தமாய் நமக்கு வருகிற அது நெருக்கமாக இருந்தாலும் யாரை நோக்கி நம்ம கூப்பிடணுமா? கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடணுமா? நாம் அதை விட்டு நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் எந்த மனுஷனையாவது நாம் கூப்பிட்டால் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நாம் நெருக்கத்திலே ஓடி மனுஷர்களை நாடி தேடி கூப்பிடுவோமானால் அவர்கள் நிச்சயமாகவே நமக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு உபத்திரம் வரும்போது, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவர்களுடைய காரியங்களை குறித்து தான் அவர்கள் சிந்திப்பார்களே கண்டி, நாம் கூப்பிட்ட இந்த காரியங்களை குறித்து அவர்கள் ஒருபோதும் சிந்திப்பதும் இல்லை. நம்முடைய நெருக்கத்தில் அவர்களை கூப்பிடும் போது அவர்கள் நமக்கு செவி கொடுப்பதும் இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் நீங்க கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். உங்க இடுக்கணிலும் உங்களுடைய இக்கட்டிலும் உங்களுடைய நெருக்கத்திலும் உங்களுடைய கஷ்டத்திலும் உங்களுடைய கண்ணீரிலும் உங்களுடைய வியாகுல சஞ்சல நேரங்களிலும் தேவனை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. தேவனை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டே போனதில்லை. அப்படி நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் நிச்சயமாகவே செவி கொடுப்பார். ஏன் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார்? தேவனாகிய கர்த்தர் உன் மீது அவர் கண்ணை வைத்து உனக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழிகள் என்னதென்று உனக்கு போதித்து அவர் உன்னை கரம் பிடித்து வழி நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எப்பொழுதும் தேவனுடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி கொண்டே இருக்கிறதாம். நமக்கு உபத்திரம் கஷ்டம் கண்ணீர் வரும்போது, வியாகுல சஞ்சலங்கள் நேரிடும் போது, நம்முடைய நெருக்க நேரங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் நாம் அவர் இருதயத்திற்குள் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்மை எப்பொழுதும் அவர் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார். நாம் எப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொல்லி அவருடைய செவிகளை நமக்கு நேராக திறந்து வைத்திருக்கிறார். இந்த தெய்வத்தை நாம் நோக்கி கூப்பிடுவோம், நிச்சயமாகவே அவர் நமக்கு செவி கொடுப்பார். நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய நெருக்கத்திலே அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, என் நெருக்க நேரத்திலே இயேசப்பா உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், என் கூப்பிடுதலுக்கு செவிதாரும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனம் இறங்கும் அப்பா. ஆண்டவரே, உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.